வண்ணம், இனி கண்ணீர் விட்டு கதறி அழுது என்ன செய்ய? யாரின் வந்து என்ன பயன்? இப்போது நீ கன்னி அல்ல, கல்யாண பெண்ணும் அல்ல, கணவனை பெற்றுவிட்ட மனைவி, குடும்ப கடமையை நிறைவேற்ற வேண்டிய கற்புக்கரசி. நீ வல்லவளாயும் உன் கணவனை நல்லவனாக்கு. அடித்தாலும் அணைத்தாலும் அவன்தான் உனக்கு பதி, அவன்தான் உனக்கு கதி. என்ன அழுதுகிட்டு இருக்க? அழல. கண்ணு தண்ணி சொட்டுது. பொய்யா சொல்ற? இது ஆனந்த கண்ணி. அழுத தொலைச்சிட்ட. அன்னைக்கு காட்டின சிறுசிலிப்பு அடியோட மறந்துடு. இப்படி சொடக்கு போட்டு கூப்பிட்டா பின்னாலே ஓடி வந்துடணும். இப்ப புத்தி வந்துதா? நான் உன்னை அடிப்பேன், உதப்பேன், திட்டுவேன், என்ன வேணாலும் செய்வேன். ஆனா எப்பவும் சிரிச்ச மாமா தான் இருக்கணும். இல்ல ஒழிச்சுட்டேன். சரி சரி வா, நம்ம பயிரெல்லாம் ஏதோ ஆட்டம் வச்சிருக்காங்க. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு ஒரு மயிலாக வந்தாளாம். சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒரு மயிலாக வந்தாளாம். அத்தானை பார்த்து அகந்து போய் நின்னாளாம். அத்தானை பார்த்து அகந்து போய் நின்னாளாம். சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒரு மயிலாக வந்தாளாம். முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரந்தொடுத்து வித்தார கள்ளி கழுத்து முத்தாரம் போட்டானா. முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரந்தொடுத்து வித்தார கள்ளி கழுத்து முத்தாரம் போட்டானா. எத்தாக பேசி இளமனசே தொட்டானா. எத்தாக பேசி இளமனசே தொட்டானா. முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரந்தொடுத்து வித்தார கள்ளிகள். சுந்தரி ஒரு மயிலாக வந்தாளாம். அஞ்சாத சிங்கம் போல வீரம் உள்ளவனா, யானை வந்தாலும் பந்தாடி ஜெயிக்க வல்லவனா. அஞ்சாத சிங்கம் போல வீரம் உள்ளவனா, யானை வந்தாலும் பந்தாடி ஜெயிக்க வல்லவனா. அந்த முண்டாசுக்காரன் கொஞ்சம் முன்கோபியா. அந்த முண்டாசுக்காரன் கொஞ்சம் முன்கோபியா. ஆனாலும் பெண்ணென்றா அவன் அஞ்சி கெஞ்சி நிற்பான். முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரந்தொடுத்து வித்தார கள்ளி கழுத்தில் முத்தாரம் போட்டானா. அதன் பின்னாலே என்ன ஆகும் நீங்க சொல்லுங்க. அதன் பின்னாலே என்ன ஆகும் நீங்க சொல்லுங்க. அந்த ரெண்டோடு ஒண்ணும் சேர்ந்து மூணாகுங்க. இந்த ரெண்டோடு
ஒண்ணும் சேர்ந்து மூணாகுங்க. அதை கண்டு சந்தோஷம் கொண்டாடி பாட போறாங்க. கண்டு சந்தோஷம் கொண்டாடி பாட போறாங்க. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா. முத்தாத அரும்பெடுத்து உடனீட கறந்தொடுத்து வித்தார கள்ளி கழுத்தில் முத்தாரம் போட்டானா. மயிலாக வந்தாளா. முத்தாரம் போட்டானா. மயிலாக வந்தாளா. முத்தாரம் போட்டானா. இதுதான் நம்ம வீடு. இனிமே வீட்டை பத்தி கவலை எனக்கு இருக்க கூடாது. என்ன தெரிஞ்சுதா? சரிங்க. அண்ணே, குங்குமா, பத்தியா அண்ணக்கிளிய கொண்டாந்துட்டேன். என்னப்பா பொம்பளை பிடிச்சுக்கிட்டு கிளிங்கிற? நான் அக்கா அக்கான்னு கூப்பிடுற கிளியை கேட்டேன். அக்கா அக்கான தானடா அந்த கிளி சொல்லும். இந்த கிளி மகளே மகளேன்னு கூப்பிடும். குங்குமம் குங்குமம்னு சொல்லி உன்னோட விளையாடும், உனக்கு சோறு ஊட்டும், தலை சீவி பொட்டு வைக்கும், உனக்கு துணிமணிகளை துவைச்சு உன்னை எப்பவுமே மினுமினுப்பா வச்சு அம்மா இல்லாத குறைய போக்க வந்த சொர்ண கிளிடா கண்ணு. வாடா கண்ணு. வேலைக்காரியப்பா இவன்? இல்லடா கண்ணு, இது உங்க அம்மா. பாப்பா போக்கிரியப்பா. ஐயா, இந்த சீட்ல இருக்கிற வீடு எங்க இருக்கு? வஜாரன் என்ன இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? பட்டணத்துக்கு புச்சு. பாவம், இடம் தெரியாம திண்டாடுறாரு. நீ சொல்லு வாத்தியார. தாப்பா பாத்துக்கினியா? அப்படியே நேரா போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பு. தாப்பா இங்க பாருப்பா, இதுலயே நேரா போயினா 1, 2, 3வது சந்தல் திரும்பு. அங்க யார கேட்டாலும் சொல்லுவாங்க. பிடி 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 பிடி. வாடா ராஜாத்தி, தலை சீ விடுறேன். எங்க அப்பா எனக்கு சீவிடும், நீ போ. நான் உங்க அம்மா இல்ல. மூஞ்சிய பாரு, அம்மாவா? மிட்டாய் சர்க்கரை மிட்டாய், மிட்டாய் 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 மிட்டாய், சர்க்கரை மிட்டாய், தீனி மிட்டாய், அற்புதமான செய்த மிட்டாய், பக்குவமான கடலை மிட்டாய், மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். என் மிட்டாய், எனக்கு மிட்டாய் கொடுக்கறியா? எங்க அப்பா அருவும் காசு வாங்கிட்டாரு. மிட்டாய் கொடுக்க மாட்டியா? என் மிட்டாய் குழந்தைக்கு வேணுங்கிறத கொடு, நான் காசு தரேன். நல்லதம்மா. பாப்பா, உனக்கு என்ன மிட்டாய் வேணும்? நரி மிட்டாய் வேணுமா, எள்ளு மிட்டாய் வேணுமா, சிங்க மிட்டாய் வேணுமா, கடலை மிட்டாய் வேணுமா? இது இது இது. இந்த 2 ஆச்சுமா. மிட்டாய் 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 மிட்டாய், சக்கரை மிட்டாய், சீனி மிட்டாய், அக்கறையோடு செய்த மிட்டாய், பக்குவமான கடலை மிட்டாய், மிட்டாய் 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 மிட்டாய். நல்லா இருக்கடா கண்ணு.
அப்பா வரட்டும், நீ கொடுத்த காசை வாங்கி தந்துடுறேன். வண்ணம் வண்ணம் வண்ணக்கிளி சாரு வண்ணம். ஓ சாரு, என்ன கொஞ்சம் இப்படி பாரு. ஓ மை காட், இது என்ன என் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி மாட்டிட்டு வந்துட்டேன். என்ன எப்ப பார்த்தாலும் வண்ணம் 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 அப்படின்னு பொம்பளை மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களே, ஆம்பளை போல வந்து தைரியம் சொல்லான்னு வந்தேன். ரொம்ப லட்சணமா தான் இருக்கு. இதெல்லாம் மாட்டிக்கிட்டா மட்டும் ஆம்பளை ஆயிட முடியுமா? அட அது கிடக்கட்டும். இப்ப நான் அழகா இருக்கனா? பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் அழகாத்தான் இருக்கேன். இருந்தாலும் இன்னும் என்ன குறைச்சல்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இருந்தாலும் வண்ணத்துக்கும் உனக்கும் நிறுத்துங்க. ஆமா, நான் தான் கேக்குறேன். கேளு கேளு. வண்ணத்தை விட நான் என்ன அழகா இல்லையா? இல்லையே. என்ன சொன்ன? நீ அழகாத்தான் இருக்க. நான் அதுக்காக சொல்ல வரல. இந்த பாரு மூட்டைப்பூச்சி, உன் பேர் எலி பெருச்சாலி பெருச்சாலி. ஐயோ அது உன் பேர் என்னமோ மறந்து போச்சு. புது தின்சான பேர் என்ன? கொசு. கொசு இல்ல, ஈசல் ஈசல். ஈசல். பாரு, நீ தயவு செய்து இதெல்லாம் கழட்டி போட்டுடு. ஏன்னா மறுபடியும் நான் போட்டுக்கணும் பாரு. அப்படியே நீ வரும்போது ஒரு பேப்பரும் பென்சிலும் தூக்கிட்டு வா. யாரது? இங்க வாங்களேன். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு கடுதாச்சு கொடுத்து அனுப்பிச்சாரு. இந்தாங்க. எங்க அண்ணன் கிட்ட இருந்தா அது என்னமே எனக்கு தெரியாது. எல்லாம் அது உள்ள இருக்குதே, பாத்துக்கோங்க. பூச்சி பிரிப்பாவுக்கு தெரிஞ்சா எனக்கு கொண்டு போடும். நான் வரேன். வண்ணக்கிளியே, வண்ணக்கிளியே, வகை மோசமாக சிக்கிவிட்டாயே. உன்னை மனம் செய்து கொள்ளும் ஆவலில் தானே நான் இங்கு வந்தேன். பரவாயில்லை, அந்த போக்கிலே அந்த போக்கிலே ஒரு கை பார்த்துவிட்டு நீ விரும்பினால் உன்னை மறுமணம் செய்து கொள்ள இப்பொழுதும் நான் தயாராயிருக்கிறேன். நீயும் தயாராயிருப்பாய் என்று நம்புகிறேன். கவலைப்படாதே நடராஜன். யாரிவன்? அடப்பாவி, என்ன படிச்சிட்டு இருக்க? ஒண்ணு இல்லடா. I am very sorry, extremely sorry. ஆமா, உங்க பேரு பத்மா எம்ஏன்னு என்கிட்ட எதுக்காக போய் சொன்னீங்க? ஏன் மிஸ்டர், நான் உங்ககிட்ட அனாவசியமா போய் சொல்லுவேனா? ஓஹோ, அப்படின்னா அவசியத்தோட தான் சொல்லிருக்கீங்களா? அதான் ஏன்னு கேக்குறேன். நம்ம ஃபார்முலா அப்படி கிராமத்துல இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் செய்துக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு பிரேக் போட்டார் அப்பா. நானும் போய் சொல்லி தப்பிச்சேன். ஓ ஐ சி. அப்படின்னா ஆபத்தான சமயத்துல போய் தான் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லுங்க. ஃபேக்ட், நிச்சயமா. ஹரிச்சந்திரா மட்டும் ஒரு பொய்ய சொல்லியிருந்தா அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பானா? கரெக்ட் கரெக்ட், உண்மைதான். சில சந்தர்ப்பங்கள்ல பொய் சொல்லத்தான் வேண்டியது இருக்கு. இப்போ நான் கூட பொய் சொன்னதுனால தான் இங்க வர முடிஞ்சது. அப்படின்னா இப்ப நான் எங்க இருக்கேன்? ஏன் எங்க வீட்டுல? அதான் இல்லன்னு அமெரிக்காவுல இருக்கேன். அமெரிக்காவிலயா? அப்படின்னு எங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு தான் இங்க வந்தேன். பட் என்ன இழுக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, அப்படிலாம் போய் சொல்லி வண்ணத்தை பார்க்கலான்னு வந்தா அந்த வண்ணத்தை பூச்சி பிடிச்சிட்டு போயிடுச்சு. என்ன செய்யறது? அத நினைச்சா எனக்கு கூட சங்கடமா தான் இருக்கு. அதனால இனிமே எனக்கு இங்க வேலை இல்லை, நான் வரேன். முடியாது, நீங்க போக கூடாது. அதுதான் போச்சு. இப்ப எங்க கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் போகணும். என்ன, உங்களுக்கு கல்யாணமா? கங்க்ராச்சுலேஷன் கேட்கிறேன். ஆமா, பொண்ணு நீங்க, மாப்பிள்ள அவர்தான். அவர்தான் யாருன்னு எனக்கு தெரியலையே. வண்ணத்தோட அண்ணன். ஓ மாயனா, குட் குட், லக்கி ஃபெலோ லக்கி ஃபெலோ. ஆமா, எங்க அந்த மனுஷன்?
நான் தான் உங்களை பார்த்துட்டு வர சொல்லி உங்க ஊருக்கு அனுப்பிச்சேன். ரொம்ப நல்லா இருக்கேன். மாப்பிளைய வெளியூருக்கு அனுப்பிச்சுட்டு எங்க கல்யாணத்தை முடிச்சிட்டு போங்கன்னா என்ன அர்த்தம்? மேடம் கவலை வேண்டாம், நானே போய் அவரை கூட்டு வரேன். வரட்டுமா? தாத்தா. அப்பா வண்ணம் ஒரு கடிதாசி படிச்சுட்டு இருந்தா என்னன்னு கேட்டேன், அப்பயே தூக்கி போட்டுட்டாப்பா. கடுதாசா? யார் கடுதாசி? அத பாருப்பா. அண்ணா இங்க வா. உள்ளத சொல்லு, என்ன இது? அது அது ஒண்ணுமில்லப்பா. பொய் சொல்றியா? என்ன முழிக்கிற? நான் கேட்கிறேன், நீ முழுங்குறியா? சொல்லிவிடுறப்பா, சொல்லிவிடுறேன். சொல்லு. யாரும் நடராஜனா யாருன்னு எனக்கு தெரியாது, என்னை கட்டிக்கிறேன்னு எழுதியிருந்தான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு ஆத்திரத்துல அவனை நீங்க ஏது செஞ்சுட்டா அப்புறம் அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும்னா? ஆயக்காரி, என்ன ஏமாத்தி போட்டியே. உன் முத்து வருஷ பல்ல பார்த்து இதை விட வேற எந்த முத்து வேணும்? அதுக்காக கொள்ளடிக்க போகணும் நினைச்சேன். தங்கமெல்லாம் தங்கமா வந்திருக்கேன்னு பெருமைப்பட்டு இதை விட வேற எந்த தங்கம் வேணும் நினைச்சு இந்த கொள்ள தொழிலுக்கே முழுக்க போட்டுடலாம் நினைச்சேன். நீ விளையாடி பாக்குற. எங்கிட்டே போய் சொல்றியா? எங்கிட்டே போய் சொல்றியா? எங்கிட்டே போய் சொல்றியா? எங்கிட்டே சொல்றியா? எங்கிட்டே சொல்றியா? எங்கிட்டே போய் சொல்றியா? கடிதாசி வரும். ஐயோ அப்பா, கொண்டு போட்டுட்டியா? எங்க அம்மாவும் இப்படிதானே அடிச்சு கொண்டிருப்பேன். கழுத உள்ள போ. சரி, 2 அண்ணா கொடு. எனக்கு நான் மிட்டாய் வாங்கினதுக்கு காசு கொடுத்துரு. அவ செத்து போறதுக்குள்ள கடனை கொடுத்துடணும். கடனா? வந்துகளெல்லாம் வரக்கூடும். நடை வரேன்னு போனீங்க. என்னம்மா செய்யறது? போன இடத்துல ஒர்க் கொஞ்சம் டிலே ஆகி போச்சு, அதனால தான் லேட்டா வந்தேன். ஆமா, அவரை கைக்கு போனேன், என்னாச்சு? அங்க கூட போனேன். பட் வா அவரைக்கா? வாட் இஸ் திஸ்? அதாண்டி இப்படி போயிட்டு வந்தீங்க, ஏதோ பொம்பளை குண்டு செய்யறான்னு சொன்னீங்க. ஓ, நீ அதை சொல்றியா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். மாயா என்ன இங்க தேடி வந்தானா? எந்த மாயா? என்னம்மா மாயனை தெரியாத உனக்கு? அதாவது இந்த வில்லேஜ் டைப்ல இந்த நாட்டுப்புற ஆளு என்ன தேடி வந்தானான்னு கேட்டேன். இல்லையா? இல்லையா? வாட் இஸ் திஸ்? எங்க போனா இவன்? அது என்னமோப்பா, ஒரு கடிதாசி தான் வந்தது. இந்தா. ஆமா, மாயனுக்கு தான் வந்திருக்கு. யார் இது? அன்பு இல்ல. ஓஹோ, மதராஸ் மகா சமுத்திரமாச்சே. இவனை எங்க போய் தேடட்டு நானு? யார் அந்த மாய? பிரைட் க்ரூம், அதாவது புது மாப்பிளமா. பொண்ணு அங்க ஆசையோட காத்திருக்கு. ஆசாமி இங்க வரலங்கிறியே. ஏண்டா உன் கல்யாணத்துக்கு வெளியே பார்க்காம ஊரா கல்யாணத்துக்கு ஏன் இப்படி பறக்கற? டோன்ட் வரி மம்மி. உங்க சன் இருக்கானே இந்த நடராஜன், அவன் ஒண்ணு சாதாரண ஆள் அல்ல. ஃபுல் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் எய்ம்ஸ். அதாவது லட்சியவாதி. சரி சரி, சாப்பிடவா. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப முதல்ல மாயனை இந்த கண்ணால பாக்குற வரைக்கும் நோ ஃபுட், நோ வாட்டர், நோ ஸ்லீப், நோ நோ நோ. வாட் மேன் யூ ஆர்? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ரொம்ப முக்கியமான விஷயம். ஏரியா வண்டியில. வண்ணத்தோட கல்யாணத்தை போய் தானே? வண்ணம் அட அதெல்லாம் போகும்போது சொல்றேன். ஏரியா முதல்ல வண்டியில. அடட, பட்டணத்து மைனரு. யார பாத்துறா? என்ன பல்ல உடைச்சு கையில் கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. யார பார்த்து கேட்க வேண்டிய கேள்விகளா இந்த ஜாக்கிரதை? உன்ன போல உள்ளவனை பார்த்து என்ன போல உள்ளவன் சொல்ல வேண்டிய வார்த்தைகளா? மனப்பயன், மானம் இல்லாத தடிப்பயன். உனக்கும் ஒரு மணி இருக்கிறாளே, இப்படி ஒரு அக்கிரமத்தை செய்ய எப்படி அவனுக்கு மனம் துணிந்தது? என் வண்ணத்தை குட்டித்து ஆக்கி விட்டீர்களே பாருங்களா? இப்படி எல்லாம் பேசிட்டு தெரியாது. என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. தெரியுமா மனப்பயனு? உனக்கு பெரிய தட்டி இருந்தா உன தைரியம் இருந்தா கல்யாண தைரியத்தால பூச்சி படிப்பான். அதை விட்டு போய் காட்டு உன் கை வச்சு. அந்த பூச்சி மட்டும் விட்டு வைக்கவா போறேன்? அந்த கொலைகாரை கண்டாலே குத்திக் கொள்ளாமல் விடமாட்டேன். ஓ மை காட்! வண்ணா
இதோ வந்துட்டேன் அத்தா. உங்க அண்ணனை வழியில பார்த்தேன், ஊருக்கு வந்துகிட்டு இருக்கான். எங்க அண்ணனை பாத்தீங்களா? வீட்டுக்கு கூப்பிட்டீங்களா அத்தா? கூப்பிடுவாவது விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா பையன் பாஞ்சிட மாட்டான். எங்க அண்ணன் அப்படி ஒண்ணும் செய்யாது. முண்டித்தான் பாப்பா, முண்டட்டுமே. இத பாரு பண்ணா, உனக்காக 3 தரம் தான் பொறுப்பேன். அதுக்கு மேல மீறினா பையன் தீந்தான். அப்படிலாம் ஒண்ணும் சொல்லாதீங்க அத்தா. அப்படியெல்லாம் நான் ஒண்ணு சொல்ல. முதல்ல சோறாக்கு போ. அட பாவி, என் தங்கச்சி வாழ்வை சூறையாடவா செஞ்சு நானும் இல்லாதப்ப கள்ளத்தனமா தூக்கி வந்த சோதா பையன் உன்னை விட்டு வச்சிருவான் வேலாயுத மகன் நினைச்சியா? என்ன மாப்பிள ரொம்ப துடிச்சு போய் வந்திருக்கீங்க, கொஞ்சம் சாந்தமா இருங்க. உன்னை ஒழிச்சு கட்டினா தாண்டா எனக்கு சாந்தி. சண்டானம் அண்ணா ஒரு தரம் தள்ளிக்கு தங்கச்சி. நம்ம வம்சத்துக்கு இவனால உண்டான மாசு இவன் ரத்தத்தாலே கழுவி துடைக்க. அட பயனே, நீ அடா வேலாயுத மகளை கட்ட லாயக்கு காண்டா மிருகமே. ஓடா ஒடி பயலே. ஐயோ உங்களை கூப்பிடுறேன், வேண்டாம் சாமி. அண்ணா போயிடாண்ணா. அண்ணா உங்க அண்ணன் 3 தரத்துக்கு மேலேயே போயிடுவான் போல இருக்குது. இனிமே நான் இங்க இருக்க கூடாது. நீ அவன்கிட்ட பேசிக்க. நில்லடா சோம்பேறி. அண்ணா தள்ளிக்கிறாங்க. அண்ணா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுற? அவர் என் புருஷன்னு தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுற? வேண்டாண்ணா, அவரு உன் மச்சான்னா. யார் என் மச்சான்? மானம் இல்லாத ஈரன் அவனா என் மச்சான். ஊராசத்தை கொள்ளையடிச்சு வயிறு வளர்க்கும் சோதா எனக்கு மச்சான். அண்ணா உன் தங்கையின் கணவரை நீ மச்சான்னு கூப்பிட மாட்டியா? உனக்கு வெட்கமா இருக்கா அண்ணா? வேண்டாம், அப்படியான நீ கூப்பிட வேண்டாம். என்ன நீ அவனை கணவனாக மதிக்கிறாய்? தாலி கட்டியவரை வேறு எப்படியெல்லாம் மதிப்பது? பைத்தியக்கார பெண்ணை, வேலாயுதத்தின் மகளை மூர்க்கனுடன் தூக்கி வந்து தாலி போட்டான். அவருடன் பிறந்த அண்ணன் உயிரோடு இருந்தும் அந்த அக்கிரமத்தை கண்டு சகித்துக் கொண்டிருந்தார் என்று ஊராரின் வசைத்துள் நாம் குடிக்கி வருவதா? நீ அவருடன் வாழ வேண்டும் என்று துணிந்து விட்டாய். அவனை கணவனாக கொண்டாடவும் நினைக்கிறாயா? அன்று உன்னை போல் நானும் நினைக்கவில்லைதான். இப்படி நடக்கும் என்று எண்ணி கூட பார்க்கவில்லைதான். ஆனா நடந்து விட்டதே. சுவத்தில் ஒட்டி சுண்ணாம்பை தடவி வெற்றிலை போட முடியுமா அண்ணா? உன் மூளை குழம்பி இருக்கு. உன்னை பற்றி கவலை இல்லை. என் வம்சத்துக்கு நேர்ந்த மானபங்கத்தை என்னால் சகிக்க முடியாது. அவனை ஒழித்தே தீர்வேன். இல்ல அண்ணா, என் கணவரை நீ ஒழிக்க விரும்பினால் உனக்கு முதல் எதிரி நான் தான். தங்கச்சி, நீயா இப்படி பேசுகிறேன்? உன்னை உயிராக உணர்வாக ஊட்டி வளர்த்தேன். தந்தை என்பை காட்ட விரும்பினேன். தாயில்லா குறையை போக்க துடிதுடித்தேன். உன் எதிர்கால வாழ்வை பற்றி எண்ணற்ற ஆசை கனவு கண்ட உன் அண்ணனையா எதிரி என்று சொல்லுகிறார். ஆம், அந்த அண்ணன் எனக்கு அறிவை புகட்டினார். கணவனை தெய்வமாக மதிக்க வேண்டும் என போதித்தான். ஆனால் இந்த அண்ணனும் கணவரை கொல்ல கை கருவியாக இருக்க தூண்டுகிறான். அந்த அண்ணன் நீ அல்ல, நீ புது அண்ணன், விரோதிதான். எப்படி இருந்தாலும் அவனை பழிவாங்காமல் விடமாட்டேன். அண்ணா விடுகின்றே. அண்ணா அண்ணா, இருந்து இருந்து கல்யாணமான உன் தங்கைக்கு நீ கொண்டு வந்து பரிசு இதுதானா? கடைசியாக உன் தங்கையின் வாழ்வுக்கு உழைவைக்க துணிந்து விட்டாயா? என்ன சொல்கிறேன்? உன் வாழ்வுக்கு நான் உழைவைக்கிறேன். பின் உன் செயலுக்கு வேறு என்ன அண்ணா அர்த்தம்? உன் செயலா புரியாத ஊரார் சிலர் உன்னை போற்றலாம், உன் ஆத்திரமும் தணியலாம். அதற்காக அந்தெல்லாம் உன் தங்கை ஆனந்த வாழ்வு வாழ வேண்டும், இன்பமாய் குடும்பம் நடத்த வேண்டும் என்று கனவு கண்டாயே. அதே தங்கை பூவிழந்து பொட்டிழந்து விரவை கோலத்தில் நடமாடுவதை நீ காண வேண்டுமா அண்ணா? உன் ரத்தவெறி, உன் ஆத்திரம் தீர வேண்டுமானா இதோ என்னை கொண்டு உன் ஆத்திரத்தை தீர்த்துக் கொள். கொல்ல அண்ணா, கொல்ல தங்கச்சி, கொல்ல. பண்ணோம். வேலாயுதம் வீடு தீரான கொலை பாவத்துக்கு ஆளாகி கரைப்பட வேண்டுமானா ஆத்திரமே இந்த அண்ணனுக்கு தங்கையாக பிறந்தேனே, என்னை கொல்லு. தங்கச்சி, ஏன் தயங்குகிறாய்? ஒரு ஆணும் பெண்ணும் தான் வேலாயுதத்தின் சந்ததியாக இருந்தோம். அந்த வம்சமே பூண்டத்து போக வேண்டுமா? வேலாயுதத்தின் மருமகனை கொல்வதை காட்டிலும் மகனை கொன்று நீ தண்டனை பெற்று இருவரும் ஒழிவோம். கொல்லை. ஐயோ தங்கச்சி. அண்ணா, பெண்ணாக உங்கள் வீட்டில் பிறந்து சீரும் சிறப்புமாக வளர்த்தீர்கள். அதற்கு நான் தகுந்த கைமாறு செய்தேனா? பிறந்த வீட்டார் மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்தார்கள்.
அவர்கள் மனம் கோணாது அவரையே மணந்து கொண்டால் வண்ணம் என்று பெருமைப்பட நடந்து கொண்டேனா? இந்த நன்றியை கூட செய்ய முடியாமல் போன இந்த துரோகி ஒழித்து கட்டுவதுதான் சரி. இதோ அண்ணா, நான் காண தயார். தங்கச்சி, என்ன மன்னிச்சிரம்மா. தங்கச்சி, என்ன மன்னிச்சிரம்மா. ஐயோ அண்ணா, பைத்துக்காரனா ஏதேதோ ஒழித்து ஏதேதோ விபரீதம் செய்ய நினைச்சு என்ன மன்னிச்சிரம்மா. என்னண்ணா இது? எழுதுறண்ணா. அண்ணா, என்னை வாழ்த்து அண்ணா. புகுந்த வீட்டில் கடமை தவறாமல் நடந்து கொள்ள என்னை வாழ்த்து அண்ணா. மச்சானோட மனம் கொள்ளாமல் நல்ல பேர் எடுக்கணும்னு என்னை வாழ்த்து அண்ணா. வாழ்த்துகிறேன் தங்கச்சி, வாழ்த்துகிறேன். நீ சீரோடும் சிறப்போடும் பாட உன்னை வாழ்த்துகிறேன். இருட்டு வீட்டில் வைத்த விளக்காக நீ விளங்க உன்னை வாழ்த்துகிறேன். மச்சானோட மங்களமாய் வாழணும்னு உன்னை வாழ்த்துகிறேன். நம்ம அப்பாவும் அம்மாவும் சாமியாயிருந்து உன்னையும் மச்சானையும் காப்பாற்றணும்னு வாழ்த்துகிறேன். நீங்க பெற்று பெருகி பெருமையோட வாழ்த்துகிறேன் தங்கச்சி. வாழ்த்துகிறேன் அம்மா, வாழ்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வாழ்த்துகிறேன். அண்ணா, உன் வாழ்த்து பலிக்கும் அண்ணா, நிச்சயமாய் பலிக்கும் அண்ணா. தங்கச்சி, அண்ணா, தங்கச்சி. வேலமர பாதையிலே வேலையா வேலையிலே கண்ணிருக்கு சுப்பையா வேலி ஓரம் வர பொண்ணு வேலையா அவோ வேலாய் குட்டிதாண்டா சுப்பையா சுப்பையா சுப்பையா. அத்தா, அத்தா, யாரடி? மாதவியா கண்ணகியா? மாதவியானால் மடிமேவா, கண்ணகியானால் கடிகி போ போ போ. அத்தா, என்ன இது? யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க? வாங்கத்தா. நீ யாரு என்ன கூப்பிட? கண்ணகியோ? போடி 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 போடி. அத்தா, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? நீ மாதவியா? அடிச்சிட்டேனா? அடிக்கிற கைதான் அணைக்கும். ஏய் பாரு. அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும். இனிக்கிற வாழ்வே கசக்கும், இனிக்கிற வாழ்வே கசக்கும், கசக்கிற வாழ்வே இனிக்கும். ஆறு. கசக்கிற வாழ்வே இனிக்கும். அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும். இனிக்கிற வாழ்வே கசக்கும், கசக்கிற வாழ்வே இனிக்கும். அடிக்கிற கைதான் அணைக்கும். புயலுக்கு பின்னே அமைதி வரும், துயருக்கு பின் சுகம் ஒரு பாதி. புயலுக்கு பின்னே அமைதி வரும், துயருக்கு பின் சுகம் ஒரு பாதி. புயலுக்கு பின்னே அமைதி வரும், துயருக்கு பின் சுகம் ஒரு பாதி. இருளுக்கு பின் வரும் ஜோதி, இதுதான் இயற்கை நியதி. இருளுக்கு பின் வரும் ஜோதி, இதுதான் இயற்கை நியதி. இதுதான் இயற்கை நியதி. அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும். இனிக்கிற வாழ்வே கசக்கும், கசக்கிற வாழ்வே இனிக்கும். அடிக்கிற கைதான் அணைக்கும்.
இறைக்கிற ஊற்றே சுரக்கும், இடி இடிக்கிற வானம் கொடுக்கும். இறைக்கிற ஊற்றே சுரக்கும், இடி இடிக்கிற வானம் கொடுக்கும். இறைக்கிற ஊற்றே சுரக்கும், இடி இடிக்கிற வானம் கொடுக்கும். விதைக்கிற விதைதான் முளைக்கும், இதுதான் இயற்கை நியதி. விதைக்கிற விதைதான் முளைக்கும், இதுதான் இயற்கை நியதி. இதுதான் இயற்கை நியதி. அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும். இனிக்கிற வாழ்வே கசக்கும், கசக்கிற வாழ்வே இனிக்கும். அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும். இனிக்கிற வாழ்வே கசக்கும், கசக்கிற வாழ்வே இனிக்கும். அத்தா அத்தா, ஏன் அத்தா இப்படி எல்லாம் செய்றீங்க? வாங்கத்தான் வீட்டுக்கு. அத்தா நீ ஆடி எனக்கு உத்தரவு போட. அத்தா, குங்குமம் தனியா இருக்கும், வாங்க வீட்டுக்கு. மெதுவா ஓடிவா, மெதுவா ஓடிவா. என்ன ஓட்ட ஓடுற நீ இங்க இருப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் யாரையோ மை டியர் ஈசன், ஒரு ரிக்வெஸ்ட். பாரு, நீ என்ன தொடும்போது கொஞ்சம் சாஃப்டா தொடு. ஹார்டா தொட்ட நான் அப்படியே விழுந்துருவேன். ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப ரெண்டுல ஒண்ணு சொல்லணும். என்ன? உண்டா இல்ல? எது? அதுதான். அதுதான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையே. வந்து வந்தாவது இருந்தாவது இது என்ன ஒரே புதிரா இருக்கு இது. ஓ ஏ, இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் நானு. என்னன்னு? அதாவது எனக்கும் உனக்கு மேரேஜ் உண்டா இல்லையா? மண்ணாங்கட்டி. ஈசல், ஈசல், மை டியர் ஈசல். நான் நம்ம கல்யாணத்தை பத்தி கேக்குறேன், நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே. நான் என்னமா சொன்னேனா? இல்லையே, நானும் அதே தான். ஓஹோ, நீ பக்கா வில்லேஜ் இல்ல, அதனால தான் உனக்கு புரியல. இந்த பாரு, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ என்ன கல்யாணம் கட்டிக்க, அப்ப சரியா போகும். அதுதான் எப்போன்னு. டோன்ட் வரி ஈசல். இந்த பாரு, நம்ம மேரேஜ் எல்லாம் செட்டில்ட் ஆகி போச்சு. இப்போ முகூர்த்த நாள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். வாட் 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 ஒய் வெக்கம்? கல்யாணம்னா ஓஹோ, கல்யாணம்னா வெக்க பண்ணும்ல. ஆல் ரைட், ஆல் ரைட், டேக் யுவர் ஓன் டைம், ஓன் டைம். கவலைப்படாதீங்க. பெண்கள் அழுதா ஆண்கள் ஆறுதல் சொல்லலாம், ஆண்களே அழுதா. சரசு, எல்லாம் நாம நினைக்கிறதுக்கு நேர விரோதமா நடந்துகிட்டு வருது. அப்படி சொல்லாதீங்க. உங்களை பார்க்கிற வரையில என் மனம் படாத பாடுபட்டது. நீங்க ஊர்ல இருந்து வந்ததும், கரப்பான அடிச்சது, பூச்சிய பழிவாங்க ஓடினது எல்லாத்தையும் நடராஜ் வந்து சொன்னாரு. அந்த போக்கிரி கையில இருந்து உங்களை மீட்டு கொடுத்தது நிஜமா உங்க தங்கச்சி தான். நமக்கு வாழ்வு தந்த உங்க தங்கச்சி நல்லா வாழணும், தன் புருஷனை நல்வழிப்படுத்தி உயர்ந்த நிலையில வாழணும். அது போதும் சரசு, அது ஒன்னே போதும். என் தங்க நல்லபடியா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற பாக்கியம் எனக்கு கிடைச்சா போதும். கட்டாயம் கிடைக்கும். நடந்ததை பத்தி கவலைப்படாதீங்க. இனிமே நடக்க வேண்டியதை பத்தி யோசிங்க. இனிமே நடக்க வேண்டியது அம்மா கல்யாணம் தானே? குங்குமம், 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 கீழே படுத்துக்கிட்டா கண்ணு, எழுந்துருமா. நீ ஏன் என்ன தூக்குற? விட. அம்மா இல்ல, என் தங்கம் இல்ல, எழுந்துருமா. வா. மாட்டேன். என்னது சத்தம்? ஒண்ணும் இல்லைங்க. என்ன ஒண்ணும் இல்ல. குங்குமம் கீழே படுத்துக்கிட்டா, கூப்பிட்டேன், அதுக்கு. இவ என் பக்கத்துல வந்து வந்து படுத்துக்கிறாப்பா. நான் தரையில தான் படுப்பேன். இவளுக்கு என்ன?
இத பாருங்கம்மா, அம்மா சொல்றபடி கேளு. மூஞ்ச பாரு, அம்மா. இவதான் உங்க அம்மா. இவ இல்ல எங்க அம்மா. அட, நான் அம்மான்னு சொல்றேன். இவதான் உங்க அம்மா. கூப்பிடு. மாட்டேன். கூப்பிடு. மாட்டேன். கூப்பிடுறியா இல்லையா? மாட்டேன் மாட்டேன். மாட்டையா? இதால 4 போடு போடு இந்த குட்டிச்சாட்டா. அடிக்கவா? அத்தா, குழந்தைகளை அன்பு காட்டி வளர்க்கணும், அடிக்க கூடாது. நான் சொல்றேன், எதுக்கு பேசுறியா? நான் சொல்றேன், இனிமா பிடிவாதம் பிடிக்கிற. அம்மான்னு கூப்பிடுறியா இல்லையா? அம்மான்னு கூப்பிடுறியா இல்லையா? சொல்ல கேட்காம யார் அடித்தாலும் சரி, ஒழிச்சு கட்டுப்படுவேன். ஜாக்கிரதை. ஐயா, எப்படியாவது குழந்தைய நீங்க தான் காப்பாத்தணும். 3 வேளை மருந்துக்கு அப்புறம் எந்த ஜுரமும் என் முன்னால நின்னதே இல்லை. குறைய மாட்டேங்குது. அம்மா, மருந்துனாலே இந்த சீக்கு குணமாகுங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. மனசுல ஏதோ திகில் இருக்கு, அதுதான் இப்படி ஆட்டு. அப்படி என்னங்க திகில்? அதை நீங்க தான் கவனிக்கணும். பூச்சி, மருந்து கொடுக்கறதுல ஒண்ணும் பிரயோஜனம் இல்லப்பா. நான் வர்றேன். இவ எங்க அம்மா இல்ல, இவ எங்க அம்மா இல்ல, இவ எங்க அம்மா இல்ல. கண்ணு, என்ன பாருடா, நான் உங்க அம்மா இல்லதாண்டா. ராஜாச்சி, என்ன பாருடா, நான் உங்க அம்மா இல்லதாண்டா. எங்க அம்மா இல்லையா? இல்லடா, நான் உங்க அம்மா இல்லதாண்டா. நான் உங்க அம்மா இல்லதாண்டா கண்ணு, ஒப்புக்கிறேன். எங்க அம்மா இல்லையா? அப்பா அடிப்பாரு, அப்பா அடிப்பாரு. இல்லடா கண்ணு, அப்பா அடிக்க மாட்டாருடா. அப்பா அடிக்கவே மாட்டாருடா. அப்பா அடிப்பாரு. அத்தா, வாங்க அத்தா, வந்து சொல்லுங்களேன். குழந்தை உயிர் தப்பிக்கணும். குழந்தைக்கு நான் அம்மா இல்லைன்னு வந்து சொல்லுங்க அத்தா. அத்தா, வாங்க அத்தா, வாங்க. சொல்லுங்க அத்தா. குக்குமா, குக்குமா, இவன் உங்க அம்மா இல்லடா. இவன் உன் அம்மா இல்லடா. நீ அடிக்க, நீ அடிக்க. அப்பா, அப்பா. ஐயோ குக்குமா, அப்பா உன்னை அடிக்க மாட்டேடா. இவன் உன் அம்மா இல்லடா. அடிக்க மாட்டியா? இவ என் அம்மா இல்லையா? நீ என் அம்மா இல்லையா? இல்ல. நீ என் அம்மா இல்லையா? இல்லடா கண்ணு, நீ என் அம்மா இல்லையா? இல்லடா ராஜாச்சி, நான் உங்க அம்மா இல்லடா. வெறும் வண்ணம் தான்.